சோ மூவி எப்படி இருக்கு சொல்றீங்களா? படம் எப்படி நைஸ் இருக்கு? மூவி. எப்படி இருக்கு? ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஆக்டிங் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படம்? சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு ஃபீமேல் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்சுவலி டார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருந்ததுங்களா? மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. விஜயநாட்டி ஆக்டிங் நல்லா இருக்கு. விஜயாண்டி தேங்க்ஸ். தேங்க்யூ. நீ சொல்றியப்பா நல்லா இருக்க படம்? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்து. என்ன பிடிச்சிருக்கு படம்? நல்லா த்ரில்லரா இருந்துச்சு படம். விஜயன் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ படம் எப்படி இருக்கு சொல்றீங்களா? பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். மாறார் என்ன ஸ்பெஷல்ஸ் இருக்கு படத்துல? இந்த போதை பொறுத்து இது பண்றது பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். விஜயன் எப்படி நடிச்சிருக்காரு? விஜயாண்டி நம்பர் 1 நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கும் மேடம். விஜய் ஆண்டனியோட ஸ்டோரி தான் நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கின் பயங்கரமாக நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த வில்லியோட கேரக்டர் நல்லா சூப்பராக இருக்கு. வேற என்ன ஸ்பெஷல் படத்துல? ஸ்பெஷல் த்ரில்லர் தான் மேடம். அதை தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டோரி தான் நல்லா இருக்கு. அந்த எப்படி வில்லனை தேடி போகிற அந்த இதெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன மேடம்? மியூசிக் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு. ஆமா, ஒரு மாதிரி புது ஸ்டோரி நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். ஒரு இந்த இதுக்கு ஒரு எப்படி சொல்றது, இப்படி ஒரு ஜானர் எதிர்பார்க்கல. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. இந்த எல்லா கேஸ்டிங்லாம் எல்லாமே சூப்பராங்க. நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர். நல்லா நடிச்சிருக்காரு அவரு. நல்ல எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா இருக்கிறதோட இப்போ இந்த படம் அவருக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆயிருக்கு. கொஞ்சம் அப்படியே காமா நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஃபீலிங்கா இதெல்லாம் பக்காவா இருக்கு. சாரி, ஹீரோயின் மீன்ஸ் எப்படி சொல்றது, ஹீரோயின் படத்துல சொல்ல முடியாது. ஃபீமேல் ரோல்ஸ் இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா கரெக்டாக இருந்தது. எல்லாமே கேஸ்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்கும் எல்லாமே கரெக்டாக இருந்தது. பக்காவா சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல எப்படி சொல்றது, எல்லாருமே பார்க்கலாம் தைரியமா வந்து. நல்ல எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல படம் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருப்பாங்க. டிஃப்ரெண்டா இருந்தது. எப்பவுமே எல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எல்லாமே ஒரே மாதிரி ஆக்ஷன் அது இதுன்னு எடுத்து, இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்ததுனால பாக்குறதுக்கும் கொஞ்சம் டைம் வந்து கரெக்டா இருந்தது. விறுவிறுன்னு இருந்தது படம். எங்கேயும் லேகு அந்த இதெல்லாம் இல்லை, சூப்பரா எடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பக்காவான. மியூசிக் நல்லா இருந்தது. பட் எப்படி சொல்றது, கரெக்டா கொடுத்துருந்தாங்க மியூசிக். இப்போ எப்படி சொல்றது, எனக்கு அவ்வளோவா மியூசிக் பத்தி சொல்ல தெரியல. ஆனா நல்லா இருந்தது. ஒஸ்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தது. அந்தந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓரளவுக்கு நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கு நல்லா பார்க்க முடியாது. என்ன மாதிரியான மூவி இது? த்ரில்லர் ஃபிலிம் தான். த்ரில்லர் ஃபிலிம், கொஞ்சம் ஆக்ஷன் இருந்திருக்கலாம். விஜய் ஆண்டனி படம் எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, புது கதையா. பார்க்கலாம் ஒரு தடவை. மத்தவங்க எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒன்றும் குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே தான். மியூசிக்லாம் புரியல. மியூசிக் விஜய் ஆண்டனி தான் எல்லாத்துக்குமே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. ஒன்றும் குறை சொல்ற மாதிரி குறை சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அதில் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அந்த பாட்டுமே நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கும், டிஃபரெண்டா இருக்குது. விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? இதுவரையும் பண்ணாத கேரக்டர் நல்லா பண்றாரு. என்ன பிடிச்சிருந்தது? லாஸ்டா கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. சஸ்பென்ஸா கூட்டு போயிட்டு லாஸ்டா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். அதாவது இந்த சித்த வித்தைகள்லாம் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் படம். வித்தியாசமான ட்ரை. எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. நல்லா நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. இது ஒரு வித்தியாசமான முயற்சி, நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.
நல்லா இருக்கு. உங்களுக்கு மேம்? சூப்பர். விஜய் ஆண்டனி சார் பிச்சைக்காரன்ல இருந்து அவர் ஒவ்வொரு படமுமே இந்த படம் வேற லெவல்ல இருக்கு. அதுல அந்த சித்த வித்தை, அஷ்டமா சித்தி, அந்த தண்ணிக்குள்ள போறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சாரோட அந்த கருப்பு வெள்ளை அந்த ஹாஃப் அந்த இது கூட மெய்சிலிட்டு வைக்குது. சூப்பரா இருந்துச்சு மேம். நினைக்கவே இல்லை, பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா, மார்க்கம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம், அப்படி ஒரு வழி, அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு வந்து பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேம் படம். வேற லெவல். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சாங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் த்ரில்லர் ஃபிலிம். எல்லா ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. சினிமோட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்? ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் ப்ளஸ் த்ரில்லர், ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாது. தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கும். பார்க்கலாமா படம்? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. நல்லாதான் இருந்தது. என்ன மாதிரி ஸ்டோரி இது? இது வந்து எப்படி சொல்லலாம், கிரைம் த்ரில்லர் ஸ்டோரின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் சூப்பராக தான் இருக்கு. ஒன்றும் இல்லை. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? ஸ்பெஷல்னு பார்த்தா சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. ஃபுல் படத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார் இது வந்து இந்த கிரைம் வந்து பண்ணாங்கங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸா கொண்டு போயிருக்காங்க. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. விஜய் ஆண்டனி மூவி நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி மியூசிக் எப்படின்னா அவரது எப்படின்னா நல்லா தான் இருக்கும். இப்போ மூவியும் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. கதை நல்லா இருந்தது. இந்த சீன் தான் நிறைய சூப்பராக இருந்தது. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி எனக்கு பிடிக்கும், அதனால படம் நல்லா இருக்கு. என்ன இதுல எப்படி இருக்காரு விஜய் ஆண்டனி? சூப்பரா இருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் ரொம்ப சஸ்பென்ஸா எடுத்துட்டு போயிருந்தாங்க. யாரு கில்லருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவா இருந்தது. சஸ்பென்ஸ் நிறைய இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல தான் தெரிஞ்சது. ஆனா யாருன்னு கெஸ் பண்றதுக்கே ரொம்ப இதுவா இருந்தது. அவங்களால ரொம்ப சஸ்பென்ஸா கொண்டு போயிருந்தாங்க. இவங்கதான் இதுவா, இவங்கதான் கில்லரான்றது கண்டுபிடிக்கிறதுல. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சது? படம் நல்லா இருந்துச்சு. நல்லா சஸ்பென்ஸா த்ரில்லரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. பார்க்கல நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் ஃபுல்லா ட்விஸ்டா தான் இருக்கும். எப்படி என்ன மாதிரியான டைம் படம் தான், ஃபுல்லா நல்லா இருக்கும். விஜய் ஆண்டனி எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா ட்விஸ்ட் தான். படத்துல கருப்பா இருந்தா பிரச்சனை, வெள்ளையா இருந்தாதான் படம் பார்க்கலாம். வெள்ளையா இருக்காதா? எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்ததா? என்ன பிடிச்சிருந்தது? விஜய் ஆண்டனி அங்கிள் படம் எப்பவுமே சூப்பர் தான். எப்பவுமே சூப்பரா இருக்குமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த படத்துல எப்படி இருக்காரு விஜய் ஆண்டனி? நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரா? பாட்டெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சொல்றீங்களா? படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா சூப்பராங்க. மூவி எப்படி இருக்கு சொல்றீங்களா? நல்லா இருக்கா படம்? எப்படி இருக்கு? விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. என்ன மாதிரியான படம்? என்ன மாதிரியான படம் தான்? த்ரில்லரா? அப்படி த்ரில்லர் தான் இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா ஆக்டிங் நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. நீங்க சொல்றீங்களா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக மெயின் கான்செப்ட் என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஒரு கேர்ள் கருப்பாக இருந்தால் அவளுக்கு எவ்வளோ மென்டலாக என்ன ஃபீல் பண்ணுவான், அவளோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் படம் சூப்பராக இருக்கு. டைம் போகிறதே தெரியல. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். சோ மூவி எப்படி இருக்கு சொல்றீங்க? நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குங்க. விஜய் ஆண்டனிக்கு நல்ல கம்பேக்ட் செம்ம மூவி. ஒர்த்தா இருக்கு மேடம். நல்ல மியூசிக் பேக்ரவுண்டு, நல்ல சஸ்பென்ஸா இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்க என்ன சார் சொன்னீங்க? இன்னமும் நினைச்சோம்னா எப்படியா இருக்கு படம். வேற
படம் நல்லா இருக்குமா? ஏதோ புதுசா முயற்சி பண்ணியிருக்காங்க. கருப்பா இருக்கிறவங்கள வெள்ளையாக்குற மாதிரி முயற்சி நல்லா இருந்துச்சுங்களா? ஆ எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற படத்தை விட இந்த படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்ற படத்துலலாம் அந்த அடிக்கடி எல்லாம் ஒரு மாதிரியா இது பண்ணுவாரு. ஆனா இதுல கொஞ்சம் டீசெண்டா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட்? லைன் ட்ரெஸ்ஸே போதும். இந்த நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லதான், நல்லா சூப்பராக இருக்குங்க படம். விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான மூவிஸ் இன்வெஸ்டிகேஷன் படம், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படம் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி படம் நல்ல ஒரு த்ரில்லிங்காக எப்பவும் ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை நம்பி தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நன்றி, தேங்க்யூ. படம் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ரொம்ப திகிலா இருக்கு. ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே, ரிவ்யூவா? இப்போ வர எல்லா இந்த படம் தவிர்த்து ஓடுறது வர்றது வந்தது வரப்போதெல்லாம் குப்பை. இது ஒன்று தான் ஒழுங்கு, ஒரே வார்த்தை. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த டப்பாங்குத்து அசிங்கமான இது ஃபைட்டிங் இன்னும் தேவையில்லாம் கிடையாது. சரி சரி பார்க்கல, என்ஜாய்பிள். சரி, ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த த்ரில்லர். சரிங்களா? ஓகே, எந்த இது உங்களுக்கு? ஐஎம் டாக்ஸ் யூடியூப் சேனல். ஓ, தேங்க்யூ. விஜய் ஆண்டனி படத்தில் நல்லா இது வரைக்கும் நடந்தது இது பெஸ்ட் ஃபிலிம் தான். எப்படி என்ன மாதிரியான படம் இது? த்ரில்லாகவும் இருக்குது. இதாக விஜய் ஆண்டனி இதுல எப்படி இருக்காரு? இது நல்லா இருக்காது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இது நல்லா இருக்காது. மற்றவங்களும் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது படம். சும்மா நல்லா இருக்காங்க. நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப த்ரில்லா கொண்டு போய் கடைசியா ஃபைனலா எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல் படத்துல? ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சஸ்பென்ஸ். கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்றாங்க இல்லையா, அது சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி எப்படி பண்ணிருக்காரு? அவர் எப்பவுமே ஒரு நல்ல நடிகர் தானே. புதுசா என்ன இருக்கு இதுல என்ன படம்? இதுல எப்படி இருக்கு அவரோட படம்? அதே சேம் காமான ஃபேஸ், பட் நல்ல ஸ்பீட் இருக்கு அவரோட ஆக்டிங்ல. தேங்க்யூ. ஹீரோயின்ல எப்படி பண்ணிருக்காங்க? புதுமுகம்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு புதுமுகமே தெரியல. நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அவங்க நாங்கள் சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு மேடம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன மாதிரியான மூவி இது? த்ரில்லிங்காவும் இருக்குது, சஸ்பென்ஸா போயிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி சொல்றது, எதிர்பார்க்கல இந்த மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கு. ஹீரோ ஹீரோயின்ல எப்படி பண்ணிருக்காங்க? விஜய் ஆண்டனி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம். நல்லா இருக்கு மேடம். மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் த்ரில்லிங் தகுந்த அளவுக்கு மியூசிக் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன 2 தடவை கூட நான் அந்த பார்ப்பேன் டைம் இருந்தா. படம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். விஜய் ஆண்டனி படம் என்னால எப்பவுமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்பி தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஒரு சஸ்பென்ஸா இருக்கு. ஒரு சீனுமே ஒரு சஸ்பென்ஸா தான் இருக்கு படம். அடுத்த சீன் வந்து என்ன வரன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸா தான் இருந்தது. ஒரு நல்ல மூவி அது. எல்லாரும் நம்பி வந்து பார்க்கலாம். விஜய் ஆண்டனிக்கு வாழ்த்துக்கள். தம்பி நடிச்சிருக்காரு, அந்த தம்பி நல்லா நடிச்சிருக்காரு. இந்த புதுசா ஒரு தம்பி அந்த ஸ்விம்மிங்லாம் பண்றாரு, அவர் பேர் தெரியல. தமிழ் அருவின்ற கேரக்டர்ல ஸ்விம்மிங் பூல் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப சூப்பர். மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. நல்ல இன்வெஸ்டிகேஷன் படம் நல்லா இருக்கு. நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். படம் சூப்பரா இருக்கு மேடம். எல்லாம் விஜய் ஆண்டனியாவே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா தான் இருப்பாரு. இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன ஆடியன்ஸ் கம்மியானது வருத்தமா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டேரக்டர்லாம் என்கரேஜ் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் டிபியூட் நினைக்கிறேன் டேரக்டருக்கு. நல்ல மூவி, சூப்பரா இருந்துச்சு.
ஒர்த்து தான். நீங்கள் கொடுத்த காசுக்கு நீங்கள் ஒர்த்தா பார்க்கலாம். நீங்கள் மூவி நல்லா இருந்துச்சு லாஸ்ட்ல. ஆர்டிஸ்ட்ல எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க மேடம். எல்லாம் அவங்கவுங்களுக்கான கண்டென்ட்டை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பர்சன் ஒரு லைக் அந்த அவன் பேர் எதுன்னு தெரில, அந்த ஒரு சின்ன பையன் வந்து அவனை வச்சு ஒரு ஸ்டோரி கொண்டு போவாங்க. அது சூப்பராக இருக்கும். அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். ஒரு இதெல்லாம் வந்து அந்த காலத்துல உள்ளதெல்லாம் நடந்தது தான். இதெல்லாம் வந்து ரியல் ஸ்டோரி. இன்னமும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இருக்காங்க அப்படிங்கிறத தமிழ் சினிமா மூலமா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். மியூசிக் சாங்ஸ்லாம் எப்படி? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு மேடம். இதெல்லாம் அப்பப்போ பயந்துருக்கு. ஒரு சில மியூசிக் நானே என்ன எப்படி? நல்லா இருந்தது.